மோட்டோல இருந்து ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் ஒரு ஃபிளாக்ஷிப் போன் வந்திருக்கு. இதுதான் மோட்டோவோட சிக்னேச்சர். இந்த போனை பொறுத்த வரைக்கும் நீங்க நிறைய பேர் கேட்டதுனால தான் வாங்கி ரிவ்யூ பண்ணிருக்கேன். அதனால மறக்காம உங்களோட சப்போர்ட்டை இந்த சப்ஸ்கிரைப் பட்டனை ஹிட் பண்றது மூலமா தாங்க. இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட் பார்க்கிறதுக்கு அது யூஸ்ஃபுல்லா இருக்கும். அடுத்தது முக்கியமான விஷயம் என்னதான் நான் வாங்கி ரிவ்யூ பண்ணியிருந்தாலும் நீங்க வாங்கலாமா இல்லையான்னு தெரிஞ்சுக்கணும்ல. அதுக்காக இதில் இருக்கிற பாசிட்டிவ் நெகட்டிவ் எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் கிளியராக சொல்லியிருக்கேன். அதை பார்த்து நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் பாக்ஸ்குள்ளே என்ன இருக்குன்றதுல இருந்து ஆரம்பிப்போம். பாக்ஸை ஓப்பன் பண்ண உடனே உள்ள உங்களுக்கு சில பேப்பர் ஒர்க்ஸ் கொடுத்துருக்காங்க. சிம் ரிமூவ் பண்ணுறதுக்கான பின் இருக்கு. இதோட சேர்த்து பேக் கவர் இருந்திருக்கணும், ஆனால் இல்லை. இதை ஓரமாக வச்சோம்னா மோட்டோவோட சிக்னேச்சர் கிடைச்சிடும். அடுத்ததா 90 வாட்கான சார்ஜிங் அடாப்டரோட சேர்த்து டைப் சி டு டைப் சி கேபிள் கொடுத்துருக்காங்க. இன்னுமே நிறைய பிராண்ட்ஸ் டைப் ஏ டு டைப் சி கேபிள் கொடுத்துருக்க இந்த சமயத்தில் இவங்க டைப் சி டு டைப் சி மெயின்டைன் பண்ணுறது கண்டிப்பாக ஒரு சிறப்பான விஷயமா இருக்கும். ஏன்னா இந்த அடாப்டர் அண்ட் கேபிளை யூஸ் பண்ணி உங்களோட லேப்டாப்பையும் சார்ஜ் பண்ணலாம். இந்த டைப் சி டு டைப் சி கேபிளை யூஸ் பண்ணி ஒரு போனுக்கும் இன்னொரு போனுக்கும் டிரான்ஸ்ஃபரையும் ஈஸியா பண்ண முடியும். எல்லா பிராண்ட்ஸும் இதை ஃபாலோ பண்ணா இன்னும் கொஞ்சம் சிறப்பா இருக்கும்னு நம்புறேன். இப்போ பாக்ஸ்ல இருந்து இதோட டிஸ்பிளே சைடு வரும்போது இங்க எனக்கு ரொம்ப முக்கியமா பிடிச்ச விஷயம் என்னன்னா, வழக்கமா மோட்டோல ரொம்ப வளைவான கர்வை கொடுத்து வச்சிருப்பாங்க. இந்த முறை அந்த மாதிரிலாம் பண்ணல. ரொம்பவே லைட்டான கர்வ் மட்டும்தான் இருக்கிறதுனால பார்க்கிறதுக்கு ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்குது. அது மட்டும் இல்லாமல் கீழே விழுந்தா டிஸ்பிளே உடையறதுக்கான பாசிபிலிட்டிஸை இது கொஞ்சம் கம்மி பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இதோட சேர்த்து இதோட டிஸ்பிளே சைடில் இருக்கிற கார்னர்ஸ்ல இதோட சின் லெவலும் ரொம்பவே கம்மி பண்ணிருக்காங்க. இதோட டிஸ்பிளே எக்ஸ்பீரியன்ஸா பார்க்கும்போது இங்க உங்களுக்கு 6.8 இன்ச்ல 1.5K LTPO பேனல் யூஸ் பண்ணிருக்காங்க. இந்த பிரைசிங்ல நிறைய பேர் LTPS பேனலா யூஸ் பண்றாங்க. இவங்க LTPO பேனல் போயிருக்கிறது இந்த போன்ல இன்னொரு மிகப்பெரிய அட்வான்டேஜா இருக்கு. இப்ப டிஸ்பிளே பத்தி பேசும்போது இங்க கலர்ஸ் டீடைல்ஸ் ஆஸ்பெக்ட்ல ஓவரால் வியூயிங் எக்ஸ்பீரியன்ஸா பார்க்கும்போது ரொம்ப சிறப்பா பண்ணிருக்காங்க. இங்க ஸ்க்ரோலிங் ஸ்பீடும் நல்லாவே கொடுத்திருக்காங்க. 120 ஹெர்ட்ஸ்க்கான ரிஃப்ரெஷ் ரேட் நல்லாவே கிடைக்குது. ஆனா இவங்க உருட்டி இருக்க அந்த 165 ஹெர்ட்ஸ் ரிஃப்ரெஷ் ரேட் அப்படின்றது எங்கேயுமே ப்ராக்டிக்கலாக யூஸே ஆகலை. நான் செக் பண்ண வரைக்கும் கேமிங்கில் கூட மேக்ஸிமம் 120 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட்டை தான் பார்க்க முடிஞ்சிச்சு. இப்போதைக்கு அது உருட்டு மாதிரி தான் ஃபீல் ஆகுது. இதை ஓரமாக வச்சுட்டு பார்க்கும்போதும் இதோட ஓவரால் டிஸ்பிளே குவாலிட்டின்னு பார்க்கும்போது நல்லாவே பண்ணியிருக்காங்க. இதுக்கு அடுத்தது இந்த ஃபோனில் உங்களுக்கு அல்ட்ராசோனிக் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் யூஸ் பண்ணியிருக்காங்க. இது நல்லா கொஞ்சம் மேலே தான் கொடுத்துருக்கிறதுனால ஆக்சஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது. ரொம்ப வேகமாகவும் வேலை செய்யுது. அப்புறம் இந்த ஃபேஸ் அன்லாக்கும் நல்லா சிறப்பாகவே பண்ணியிருக்காங்க. டிஸ்பிளேக்கு அடுத்தது இந்த ஃபோனில் எனக்கு ரொம்ப பிடிச்ச இன்னொரு ஏரியானா இதோட டிசைன் தான். இதில் திக்னஸ் லெவல் பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப குட்டியாக கொடுத்துருக்காங்க. கையில் இருக்கிறதே ஃபீல் ஆகல. அந்த அளவுக்கு ரொம்ப காம்பேக்டாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. வெயிட் பேலன்ஸும் நல்லாவே கொடுத்துருக்காங்க. இங்க பின்னாடி உங்களுக்கு லெதர் ஃபினிஷிங் வழக்கமாக கொடுக்குற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. டிசைன் லெவலில் எந்த சேஞ்சுமே இல்லை. மோட்டோவோட எட்ஜ் 70ல என்ன ஒரு ஃபீலை கொடுத்துச்சோ அதே தான் இந்த சிக்னேச்சர்லயும் உங்களுக்கு கிடைக்குது. சைட் ஃப்ரேம் உங்களுக்கு அலுமினியம் பில்ட் தான் கொடுத்துருக்காங்க. டாப்ல பார்க்கும்போது செகண்டரி நாய்ஸ் கேன்சலேஷன் மைக் கிடைச்சிடும். பக்கத்தில் ஒரு செகண்டரி ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க. பாட்டம்ல ஒரு பிரைமரி ஸ்பீக்கர் USB 3.2 கொடுத்துருக்காங்க. அப்புறம் அது பக்கத்தில் பிரைமரி மைக்கோட சேர்த்து உங்களுக்கு சிம் கார்டு ட்ரே கிடைச்சிடும். இங்க உங்களுக்கு 2 சிம் கார்டு சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. மெமரி கார்டு ஆப்ஷன் கிடையாது. லெஃப்ட் சைடில் உங்களுக்கு ஒரு AI கீ கொடுத்துருக்காங்க. ரைட் சைடில் உங்களுக்கு வால்யூம் பட்டனும் பவர் பட்டன்ஸும் கிடைச்சிடும். அடுத்ததா இங்க பில்டு குவாலிட்டின்னு பார்க்கும்போது IP69க்கான ரேட்டிங் கொடுத்துருக்கிறதுனால தண்ணிக்குள்ள விழும்போதும் ஈஸியாகவே காப்பாற்றிடலாம். தெரியாமல் விழுந்தாதான் ரொம்ப இன்டென்ஷனலாக போட்டு இது பண்ணாதீங்க. வாரண்டி எல்லாம் கவர் ஆகாது. அடுத்ததா இங்க ஃப்ரண்ட்ல உங்களுக்கு கார்னிங் கொரில்லா கிளாஸோட விக்டர்ஸ் 2க்கான ப்ரொடெக்ஷன் கொடுத்துருக்கிறதுனால டிஸ்பிளே சைட்லயே உங்களுக்கு ஒரு சாலிடான ப்ரொடெக்ஷன் கிடைச்சிடும். அப்புறம் இதோட வெயிட்னு பார்க்கும்போது அரௌண்ட் 186 கிராம் வலிமான வெயிட் தான் இருந்துச்சு. ஓவராலா இதோட டிசைன் ரொம்பவே நல்லா சிறப்பா பண்ணிருக்காங்க. ஆனா இதே அளவுக்கு பெர்ஃபார்மன்ஸ்லயும் பண்ணிருக்காங்களான்னு கேட்டா இதுல கண்டிப்பா SR ஒரு கேள்வி இருக்கு. அதுல எஸ்ன்ற ஒரு பதில் எனக்கு கிடைச்சது. ஃபர்ஸ்ட் இந்த போன்ல பெர்ஃபார்மன்ஸ்க்கு ஸ்னாப்டிராகனோட 8 Gen 5 யூஸ் பண்ணிருக்காங்க. இந்த ப்ராசஸர் நல்லா ஹீட் ஆகுதா இல்லையான்னு செக் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் இதோட பெஞ்ச்மார்க் டெஸ்ட்லாம் ரன் பண்ணும்போது ஆண்ட்ராய்டோல அரௌண்ட் 3 மில்லியன் வரலியமான ஸ்கோர் எனக்கு கிடைக்குது. ஆனா தெர்மல் த்ராட்லிங்லயும் 3D மார்க்கோட ஸ்டெபிலிட்டி ஆஸ்பெக்ட்ல பார்க்கும்போது ஓரளவுக்கு தான் நல்லா பண்ணிருக்காங்க. இந்த பட்ஜெட்ல எல்லா போன்ஸும் இதே மாதிரி சொதப்பல தான் மெயின்டைன் பண்ணிருக்காங்க. இவங்களும் அதிலே தான் இருக்காங்க. ஹீட்டிங்கை பொறுத்த வரைக்கும் பெஞ்ச்மார்க் ரன் பண்ணும்போது ரொம்ப பயங்கரமா ஹீட் ஆகுதுன்னு இல்ல, ஆனா ஹீட் ஆக தான் செய்யுது. ரியல் லைஃப் ஹீட்டிங்கை பத்தி பேசும்போது கேமரா ஆக்சஸ் பண்ணும்போது ஓரளவுக்கு நல்லாவே மேனேஜ் பண்றாங்க. ஆனா மீடியா கன்சப்ஷன் தொடர்ந்து ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் யூஸ் பண்ணும்போது மாடரேட்டா இந்த போன் ஹீட் ஆகுது. கேமிங்ல மிகப்பெரிய ஹீட்டிங் இப்போதைக்கு நான் செக் பண்ண வரைக்கும் இல்லை அப்படின்றது ஒரு பாசிட்டிவ். இந்த கேமிங் எக்ஸ்பீரியன்ஸை பற்றி பேசும்போது இந்த ஃபோனில் BGMIல டிஃபால்ட்டாக உங்களுக்கு 120 FPS வலிமான சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. இதை நான் டெஸ்ட் பண்ணும்போது ரொம்ப பயங்கரமாக இருக்கும்னு நான் எதிர்பார்த்தேன். ஆனால் அந்த அளவுக்குலாம் இல்லை.
உங்களுக்கு ஒரு நார்மலான கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ் தான் கிடைக்குது. அப்பப்போ ஃப்ரேம் டிராப் நடக்குது. என்னதான் கேமிங் சென்ட்ரிக்கா இந்த போன் லான்ச் ஆகலினாலும் இதை நீங்க மல்டி டாஸ்கிங்க்கு யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு மிகப்பெரிய சொதப்பெல்லாம் எதுவுமே இருக்காது. ஆனா இதோட யூஐ லெவல்னு வரும்போது ஒரு சில பஞ்சாயத்துகள் இருக்கு. அதை பத்தி பேசுறதுக்கு முன்னாடி இந்த போன்ல ஸ்டோரேஜ் சைடு வரும்போது உங்களுக்கு 12 GB 256 GB வேரியன்ட் பேஸா கொடுத்துருக்காங்க. LPDDR5X ரேம்ல தான் அது ரன் ஆகுது. இதோட சேர்த்து உங்களுக்கு UFS 4.1 சப்போர்ட் கொடுத்துருக்கிறதுனால இங்க ஓவராலா ரீட் அண்ட் ரைட் ஸ்பீட் வரும்போதும் சிறப்பாகவே பண்ணியிருக்காங்க. அதுல எந்த வித குறைகளும் இருக்கிற மாதிரி தெரியல. அப்ப எங்க தான்பா குறை இருக்குன்னு கேட்டா இதுல இருக்கிற சாஃப்ட்வேர்ஸ் தான். இங்க உங்களுக்கு Android 16 அவுட் ஆஃப் த பாக்ஸோட கொடுத்து 7 வருஷத்துக்கான OS அப்டேட் 7 வருஷத்துக்கான செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட்னு கொடுத்திருந்தாலும் அதை இப்போதைக்கு ஒழுங்கா மெயின்டைன் பண்ணிருக்காங்களான்னு கேட்டா கண்டிப்பா கிடையாது. அதுக்காக ஒரு சாம்பிள் இங்க போட்டு காட்டுறேன், நீங்களே பாருங்க. ஃபர்ஸ்ட் இதோட அப்ளிகேஷன்லாம் ஆப்ட்ரால இருந்து பேக் பட்டன் வழியா இழுக்கும் போது உங்களுக்கு எந்த அளவுக்கு தடுமாற்றத்தை உணருதுன்றதை நீங்களே பாருங்க. இது எத்தனை டைம் டெஸ்ட் பண்ணாலும் அதே அளவுக்கான ரிசல்ட்டை மட்டும்தான் கொடுக்குது. இந்த ஒரு சாம்பிளே போதும் இதுல சாஃப்ட்வேர் எந்த அளவுக்கு சிறப்பா பண்ணிருக்காங்கன்றத காட்டுறதுக்கு. மற்றபடி ஆப் ஓப்பனிங் க்ளோசிங் அனிமேஷன்லாம் ஸ்லைட்லி இம்ப்ரூவ் ஆயிருக்கு. இருந்தாலும் சின்ன சின்ன ஜிட்டர்ஸ்லாம் இன்னுமே இருக்கதா செய்யுது. மோட்டோ ப்ளீஸ் சாஃப்ட்வேரில் ஏதாவது ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டை கூடிய சீக்கிரம் கொண்டு வாங்க. இருக்கிற காம்படிஷனுக்கு நீங்கள் காணாமல் போகிறதுக்கு இந்த சாஃப்ட்வேரே ஒரு காரணமாக அமைய வாய்ப்பு இருக்குது. சரிப்பா சாஃப்ட்வேர் நல்லா இல்லை, ஆனால் கேமரா எப்படி இருக்குன்னு கேட்குறவங்களுக்கு ஒரு நல்ல செய்தி இருக்குது. ஃபர்ஸ்ட் இங்கே பின்னாடி பார்க்கும்போது ட்ரிபிள் கேமரா செட்டப் யூஸ் பண்ணியிருக்காங்க. பிரைமரி சென்சார் 50 MBக்கான சென்சார், அல்ட்ரா வைட் சென்சார் நல்ல வைடாக கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு மூணாவதாக இருக்கிறது 3x பெரிஸ்கோப் லென்ஸ். இப்போ அப்படியே ஃப்ரண்ட் சைடு வரோம்னா இங்கேயுமே உங்களுக்கு 50 MBக்கான சென்சார் கொடுத்துருக்காங்க. இங்கே ஓவராலாக பார்க்கும்போது பேக் சைடில் உங்களுக்கு இமேஜ் குவாலிட்டி சைடு ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் மெயின் சென்சாரில் இங்கே கலர்ஸ் டீட்டெயில்ஸ் டைனமிக் ரேஞ்சுன்னு பார்க்கும்போது எல்லாம் சிறப்பாக கொடுத்திருக்காங்க. என்ன சேச்சுரேஷன் கொஞ்சம் அதிகமா இருக்கும். அப்புறம் இந்த அல்ட்ரா வைட் சென்சாரை பொறுத்த வரைக்கும் நல்ல வைடான ஃப்ரேமும் கிடைக்குது. டீடைல்ஸும் ஓரளவுக்கு நல்லாவே சிறப்பாக கொடுக்க முயற்சி பண்ணிருக்காங்க. மூணாவதா இருக்கிற இந்த பெரிஸ்கோப் லென்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சேச்சுரேஷன் லெவலும் கொஞ்சம் பூஸ்டடா கொடுத்திருக்காங்க. கான்ட்ராஸ்ட் கொஞ்சம் சேர்த்து இருக்கிற மாதிரி இருக்கு. மெயின் சென்சாரை கம்பேர் பண்ணும்போது 3x பெரிஸ்கோப்ல கான்ட்ராஸ்ட் அதிகமா இருக்கிறது விஷுவலாவே உங்களால நோட்டீஸ் பண்ண முடியும். அடுத்ததா இந்த போன்ல போர்ட்ரைட் இமேஜஸ்லாம் எடுக்கும்போது உங்களுக்கு நல்ல அவுட்புட் கொடுத்திருக்காங்க. டிஃபரெண்டான ஃபோக்கல் லென்த்ல இதோட அவுட்புட்லாம் பார்க்கிறதுக்கு சிறப்பாகவே இருக்கு. அடுத்ததா இந்த ஃப்ரண்ட் கேமரா சைடு வரும்போது இதோட அவுட்புட்டும் பார்க்கிறதுக்கு சிறப்பாகவே கொடுத்துருக்காங்க. நார்மலா இதோட டீடைல்ஸ் கொஞ்சம் சாஃப்டா இருந்தாலும் இந்த பட்ஜெட்ல இருக்கிற இந்த Vivo X200T கம்பேர் பண்ணும்போது ஒரு பெட்டரான ரிசல்ட்டை ஃப்ரண்ட் கேமரா போட்டோஸ் வழியா இந்த போன் ப்ரொடியூஸ் பண்ணுது அப்படின்றது ஒரு நல்ல விஷயமா பார்க்குறேன். போர்ட்ரைட் அவுட்புட்டும் பார்க்கறதுக்கு ரொம்பவே சிறப்பாக இருக்கு. ஆனால் கேமரால ஒரு ஏரியா சொதப்பிருக்காங்கன்னா இதில் இருக்கிற வீடியோ ரெக்கார்டிங் தான். இங்கே பேக் சைடில் வரும்போது 8K 30 FPS ஒலிமான சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. நார்மலாக 4K 60 FPSல நாம எடுத்த அவுட்டோர் ஃபுட்டேஜை பார்க்கும்போது எந்த அளவுக்கு டீட்டெயில்ஸ் டைனமிக் ரேஞ்ச்லாம் இருக்குன்றதை பார்த்துக்கோங்க. பேக்கில் 4K 60 FPSல எடுக்கும்போது உங்களுக்கு ஸ்டெபிலிட்டி டைனமிக் ரேஞ்ச் ஆஸ்பெக்டில் இப்படி தான் இருக்கும். வாக் பண்ணும்போதும் இல்லை அப்படியே மேலே பார்க்கும்போது டீட்டெயில்ஸ் எப்படி இருக்குன்றத பாருங்கள். இப்போ அப்படியே இண்டோரில் இதே கண்டிஷனில் வச்சு ஷூட் பண்ண பேக் கேமராவோட ஃபுட்டேஜை பார்த்துட்டு வந்துருங்க. பேக்கில் உங்களுக்கு 4K 60 FPSல 1 arm டிஸ்டன்ஸில் நான் ஷூட் பண்ணிட்டு இருக்கிறேன். இதில் உங்களுக்கு ஏதாவது குவாலிட்டி டிஃப்ரென்ஸ் இருக்கான்றதை பாருங்க. மூவ் பண்ணும்போது ஏதாவது ஷேக் இருக்கான்றதையும் பாருங்க. இப்போ இதே மாதிரி ஃப்ரண்ட் கேமராவோட 4K 60 FPS ஃபுட்டேஜையும் பார்த்துட்டு வந்துருங்க. 4K 60 FPSல ஃப்ரண்ட் கேமராவில் எடுக்கிற ஃபுட்டேஜ் உங்களுக்கு இப்படி தான் இருக்கும். டீட்டெயில்ஸ் டைனமிக் ரேஞ்ச் ஆஸ்பெக்ட்லாம் எப்படி இருக்குன்றதை பாருங்கள். இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது எனக்கு என்ன முக்கியமாக தோணுது அப்படின்னா இதில் ஃபோட்டோஸில் பெரிய குறைகள்லாம் இல்லை. ஆனால் வீடியோ ரெக்கார்டிங்னு வரும்போது நாய்ஸ் லெவல் கொஞ்சம் அதிகமாகவே கொடுத்துருக்காங்க. டீட்டெயில்ஸாக பார்க்கும்போது இதோட காம்படிஷனான Vivo X200T கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் கம்மியாக இருக்கிற ஒரு ஃபீலை தான் கொடுக்குது. ஸோ கேமரா ஃபோட்டோக்காக கண்டிப்பாக ரெக்கமெண்ட் பண்ணுவேன். ஆனால் வீடியோ சைட்னா கொஞ்சம் யோசிச்சுக்கோங்க. இப்போ இதோட கேமரா சைடில் இருந்து இதோட பேட்டரி சைடு வரும்போது நான் எதிர்பார்க்காத ஒரு ரிசல்ட் கிடைச்சிச்சு. மோட்டோவா இப்படி பண்ணியிருக்காங்கன்றத நினச்சி கூட பார்க்க முடியல. அந்த அளவுக்கு ஒரு சிறப்பான பேட்டரி லைஃபை வெறும் 5200 mAh பேட்டரியை வச்சே பண்ணிருக்கிறது எப்படி பண்ணாங்கன்னு எனக்கு புரியல. ஃபர்ஸ்ட் இதோட பேட்டரி கெபாசிட்டின்னு பார்க்கும்போது 5200 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. இதை சார்ஜ் பண்றதுக்கு உங்களுக்கு 90 வாட்கான சார்ஜிங் அடாப்டர் கிடைச்சிரும். 50 வாட்கான வயர்லெஸ் சார்ஜிங் சப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க. இதுல வயர்டு சார்ஜிங் நம்ம சார்ஜ் பண்ணி பார்க்கும்போது 51 நிமிஷத்துல ஃபுல்லா சார்ஜ் பண்ணி முடிச்சிருது. அது சிறப்பான விஷயம் தான். ஆனா
இந்த பேட்டரி கெப்பாசிட்டியை வச்சு 11 மணி நேரம் 35 நிமிஷத்துக்கான பேட்டரி லைஃபை எப்படா கொடுத்தீங்கன்னு கேட்டா அதுக்கான பதில் எனக்கு இல்ல. ஏன்னா 6200 மில்லியாம்பூர்க்கான பேட்டரியை வச்சு அதே பேட்டரி ரிசல்ட் தான் இந்த விவோ X200T கொடுத்துச்சு. இதுல இருந்து இது ஒரு நெட்வொர்க் சைடு வரும்போது எனக்கு மேஜரா 5G பேண்ட்ஸ் எல்லாத்தையும் இதுலயும் கொடுத்திருக்காங்க. Wi-Fi 7, Bluetooth 6 எல்லாத்தையுமே அள்ளி கொடுத்திருக்காங்க. NFC சப்போர்ட்டும் இங்க இருக்கிறதுனால கார்ட்லெஸ் பேமெண்ட்லாம் ஈஸியா பண்ண முடியும். அப்புறம் இந்த போன்ல எனக்கு இன்னுமே ரொம்ப பிடிச்ச விஷயமா பார்க்குற ஒரு ஏரியானா இதோட ஸ்பீக்கர் தான். இங்க போஸோட கொலாபரேஷன்ல இதை பண்ணிருக்காங்க. இந்த டுயல் ஸ்பீக்கரோட அவுட்புட் இந்த போனை பார்க்கும்போது இப்படியா இருக்கும் அப்படின்றதுக்கு ஏற்ற மாதிரி இதோட அவுட்புட் ரொம்பவே சிறப்பாக கொடுத்துருந்தாங்க. ஃபைனலாக ப்ரைசிங் சைடு வரும்போது இந்த ஃபோனோட 12GB 256GB வேரியண்ட்டை 60,000 ரூபாய்க்கு ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. கார்டு ஆஃபர்லாம் போக 55,000 ரூபாய்க்கு இந்த ஃபோனை உங்களால் வாங்க முடியும். இந்த ஃபோனில் பாசிட்டிவ்னு சொல்கிறதுக்கு ரொம்ப நிறைய விஷயங்களை அள்ளி கொடுத்துருக்காங்க. இங்கே ஓவரால் பில்டு குவாலிட்டி, டிஸ்பிளே, பேட்டரி, இதோட ஓவரால் காம்பேக்ட்னஸ் இது எல்லாமே இதோட பாசிட்டிவாக இருந்தாலும் எனக்கு இதை வாங்கக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு ஒரே ஒரு பாயிண்ட் தான், அந்த சாஃப்ட்வேரை தயவு செஞ்சு கரெக்ட் பண்ணுங்கடான்ற ஒரு கேள்வியோட தான் இதை நான் முடிச்சுக்கிறேன். இந்த ஃபோன் நீங்கள் வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா கீழே இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணி வாங்கிக்கோங்க. இல்ல இதோட பெட்டரான ஒரு ஆப்ஷன் வேணும் அதையும் கம்பேர் பண்ணி சொல்லுங்க அப்படின்னா விவோட X200Tக்கும் மோட்டோவோட சிக்னேச்சருக்குமான கம்பேரிசனுக்காக வெயிட் பண்ணுங்க. அடுத்து இன்னும் நிறைய வீடியோஸ்ல பார்க்குற வரைக்கும்